சொல்லுவார், இதை செய், இதை பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனைகளை சொல்லுகிறவராக அவர் இருக்கிறார் அன்பானவர்களே. அப்ப இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன செய்யறோம்? இன்னைக்கு இந்த பிரச்சனைகளே பேசி கொண்டிருக்கிறோமே, உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்குது அது நடக்குதுன்னு கடந்த காலத்தையும் வரக்கூடிய காலத்தையும் நினைச்சு நினைச்சு நம்ம அழுது கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு அந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுங்க. எந்த காரியம் செய்வதற்கு முன்பதாகவும் கர்த்தரை கேளுங்கள், இந்த ஆண்டவரை கேளுங்கள். இவர் பேசும் தெய்வம், இவர் உங்களோடு உறவாடுகிற தெய்வம். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றார், என் ஆண்டவரை நான் எப்போதும் என் கண்முன் வைத்திருக்கிறேன், அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறார். எப்போதும் ஒரு மனுஷன் கண் முன்னாடி வைக்கும் பொழுதுதான் அவர் கூட இருக்கிறத பார்க்க முடியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் வலப்பக்கத்தில் அவர் இருக்கிறார். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அசைக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அசைக்கப்பட்டு போகாம இருக்கணும்ன்றதுதான் அவருடைய நோக்கம். நீங்க இப்படி அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டும் வேதனையோடு வாழணுன்றது அவருடைய நோக்கம் அல்ல. மாறாக உங்க வாழ்க்கையில சில காரியங்களை அவர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் கண்ணீரோடு துக்கத்தோடு அழுது கொண்டிருப்பதனால என்ன பிரயோஜனம்? நீங்கள் கவலைப்படுவதனால் உங்கள் உயரத்தோடு ஒரு மூலம் கூட முடியுமா? அவர் சொல்றாரு உங்களை பார்த்து, உங்க தலைமுடியெல்லாம் என்ன பட்டிருக்கு? இன்னைக்கு ஏன் அழுதுட்டு இருக்கிற? ஏன் கலங்கிட்டு இருக்கிற? ஏன் அழுகுறோம், ஏன் கலங்குறோம் அப்படின்னா ஒருவருடைய சத்தத்தை கேட்காதனால, அவர் மேல நம்பிக்கை இல்லாதனாலதான். இன்றைக்கு அதையெல்லாம் தூக்கி ஓரத்துல வைத்து விட்டு தேவ சமூகத்தில் அமருங்கள், தேவனோடு இடைப்படுங்கள், தேவ வார்த்தைக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுங்கள். வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்ய ஆரம்பியுங்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவிங்க, அதிகமாக துதியுங்கள். அப்பொழுது ஒருவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். அந்த சத்தம் உங்களை வழிநடத்தும். அந்த சத்தம் உங்களை ஒரு நாளும் கைவிடாது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்றாங்க, என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளும் என்னை அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய ஆடுகளா நம்ம இருக்கணும். இந்த உலகத்தின் ஆடுகளா இருக்கக்கூடாது. அவர் தான் நம்மளை உண்டாக்கினவர். அவர் இருக்கும் பொழுது நீங்கள் எதற்கும் கலங்கக்கூடாது. இன்னைக்கு கலங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா பேர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று இருக்கிறீங்க. ஆனா கலக்கம், சோர்வு, பலவீனம் எல்லாம் இருக்குது, நம்பிக்கை இல்லை. இதுக்கு பேர் கிறிஸ்தவ வாழ்வா? அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் நீங்கள் நிரம்ப வேண்டும். அப்படி அபிஷேகத்துல நிரம்ப வேண்டும். அபிஷேகத்துல நிரம்ப இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? அவர் சமூகத்திற்கு போகணும். சமூகத்திற்கு போய் ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பும் பொழுதுதான், அவருடைய பிரசன்னத்திலே வார்த்தைகளை நிரம்பும் பொழுதுதான் அவருடைய சத்தம் வெளிப்படும். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அவர் சமூகத்துக்கு நீங்க போங்க. அவர் உங்களை உருவாக்கி உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்து உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் உறுதிப்படுத்துகிற தேவனாக இன்றைக்கு அவர் வெளிப்பட விரும்புகிறார். நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். காட்